எனக்கு தெரிந்து திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய ம். அங்க இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது திருமாவளவன் அவர்களுடைய அறிவும் அவருடைய சித்தாந்த கொள்கையும் திமுகல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இருக்காது. அந்த அளவு அவரோட அதிகமான ஒரு கொள்கையை வச்சிருக்கவர், ஒரு சிறப்பான கொள்கையை வச்சிருக்கிறவர். அவர் கேட்கிற மாதிரி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதா இருக்கட்டும், ம். எக்ஸ்ட்ரா வந்து 10 சீட்டோ 15 சீட்டோ கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கொள்கை பிடிப்புள்ளவன் எவனோ அவன் தான் கொடுப்பான். ம். இப்போ நான் தான் பெரியார் கொள்கை பேசுறேன், நான் தான் அம்பேத்கர் கொள்கை பேசுறேன், நான் தான் இந்த தமிழ்நாட்டுல சமூக நீதிய ம். செங்குத்தா நட்டு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்பானும் மகனும் பேசுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு உதயநிதிக்கு இருக்குமா? திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை சித்தாந்தம் ஸ்டாலினுக்கு இருக்குமா? உனக்கு சமூக நீதின்னு என்னன்னு தெரியுமா? திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வை ஸ்டாலினுக்கு இருந்திருந்தா ம். இந்த நாடு எப்படியோ உருப்பிட்டு இருக்கும். ம். அப்போ நீ காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்டா ஒழுங்கா தூக்கி விசிகா கொடுத்திருப்ப. ஆனால் வேற வழி இல்லாம திருமாவளவன் என்ன சொல்றாரு? நாங்கள் எதிர் முகாமுக்கு போக முடியாது. அதிமுக கூட நான் போகலாம். ம். ஒருவேளை நான் கூட்டணி வைப்பேன். ஆனா அந்த இடத்துல பாஜக இருக்காங்க. அதனால நாங்க போல ம். அப்படின்னு சொல்லி உன் கூட்டணியில தானே இருக்காங்க. ம். அவருக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு அவரே சொல்றாரு, நான் வந்து மாநில அரசியலுக்கு வர விருப்பப்பட்டேன் ம். அப்படின்னு சொல்லி நைட்டு பேசுறாரு. மறுநாள் காலையில அந்த முடிவை மாத்துறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியினால் இந்த திமுகவினுடைய தலைமையினால் மிரட்டப்படுகிறார் அப்படின்னு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை பேசுறாரு. இதுக்கு யாரு பதில் சொல்ல வேண்டியது? ஒண்ணு திருமாவளவன் அவர்கள் சொல்லணும், இல்லைன்னா திமுக தலைமை சொல்லணும். ம். அப்ப உண்மையாலுமே திருமாவளவன் அவர்கள் மிரட்டப்படுகிறாரா? ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை விசிக கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்காம காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஆல்ரெடி 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்கு. இந்த எம்எல்ஏ சீட்டோட சேர்த்தா 29 சீட்டு வரும் ம். காங்கிரஸ்க்கு. அப்போ திருமாவளவன் அவர்களை மிரட்டுறது யாரு? ஏன்னா அவருதான் நைட்டு பேசுறாரு, எனக்கு விருப்பம் மாநில அரசியலுக்கு வர்றது. நான் ஒரு கட்சியில இருக்கேன். நானே சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலுக்கு வருவது மிகச்சால சிறந்தது, ம். சிறப்பு. இவரை மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல்வாதி தமிழக சட்டசபைக்கு போகணும், அங்க போய் பேசணும் குறைகளை. அப்பதான் இந்த ஸ்டாலின் செய்யற ஊழல்கள்லாம் வெளியில தெரியும். ம். மக்களுக்கு எவ்வளவு பட்டியலின மக்களுக்கு துரோகம் செஞ்ச ஸ்டாலின் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டா, நீங்க என்ன பண்ணீங்க, மோடி வந்துருவான்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் போல ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதி சட்டசபைக்குள்ள போனாதான் எதிர்த்து கேள்வி கேட்க நல்லா இருக்கும். ம். அதை தடை செஞ்சது ஸ்டாலின்.